Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னன்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரிஸ் டே 65. வெயிட் லாஸ்னா அவ்வளோ கஷ்டம் நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்போனா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி சூப்பராக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஃபுட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 1 மந்தில் 4லேருந்து 5 கிலோ வரையுமே குறைக்கலாம். அது எப்படி அப்படின்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அதில் கொடுக்குற டிப்ஸ்லாம் 1 by 1 ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். மார்னிங் எந்திரிச்ச உடனே ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் எடுத்துக்கோங்க. அது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பீரியட்ஸ் டைம்லலாம் இருக்க பெயின் வந்து ரொம்பவே கம்மி பண்ணி கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி பேலன்ஸ்டாக ஃபுட் எடுத்து கண்டினியூஸாக இந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க இல்லை பீரியட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து ஃப்ளோலாம் ஒழுங்காகவே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 monthsலேயே உங்களுக்கு அது ரெக்கவரி ஆகி வந்துடும். இதை வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட்ஸு டாக்டர் அப்படியே போகாமல் நம்ம ஃபுட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம பாடியில் நிறையா ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கிது. அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் டெய்லி பார்த்தீங்கனாலே நீங்களும் ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கலாம். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரோட்டீன் கார்ப் ஃபைபர் எப்போவுமே பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி நான் சொல்லுவேன். என்னுடைய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் எப்படி பேலன்ஸாக சாப்பிட்றேன். அப்படி இல்லை புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்காக சொல்கிறேன். கார்ப்ஸ்னால் ரைஸ் ஐட்டம் எல்லாமே நம்மளுடைய இட்லி தோசை சப்பாத்தி மில்லட்ஸ் இது எல்லாமே கார்ப்ஸில் தான் வரும். ப்ரோட்டீன்னா இந்த பன்னீர் சிக்கனு முட்டை அப்புறம் வந்து சன்னா இது எல்லாமே ப்ரோட்டீனில் வரும். ஃபைபர்ஸ்னால் எல்லா வெஜிடபிள்ஸும் எல்லா ஃப்ரூட்ஸுமே ஃபைபரில் தான் வரும். இதில் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்கள் பிளேட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு முட்டை தோசை எடுத்துக்கிட்டேன், ஆரஞ்சு வந்து ஃபைபருக்காக எடுத்துகிட்டு கொஞ்சம் சட்னி எடுத்து சூப்பராக பிளேட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மிட் மார்னிங்கில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, கிரேவிங்ஸ் இருக்குது, பசிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை நட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி இளநீலாம் கிடைச்சா அப்பப்போ இனிமேல் சம்மர் டைம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் அதே மாதிரி பேலன்ஸ்டாக சூப்பராக இன்றைக்கி சாப்பிட்டேன். ஒரு ஹோல் ஒயிட் எக் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே ப்ரோட்டீனுக்காக. எக்குமே ஒரு நாளைக்கு நீங்கள் 5 எக்கு வரையுமே சாப்பிட்லாம். ஆனால் எல்லோ வந்து 1 தான் சாப்பிடணும். ஒயிட் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். எல்லோ வந்து நீங்கள் ஹெவியாக எடுக்கக்கூடாது. ஆனால் எல்லோ சாப்பிடாமலும் ஸ்கிப் பண்ணவே கூடாது. எல்லோ வந்து நீங்கள் 1 எடுத்துக்கோங்க, பட் ஒயிட் எக் வந்து நிறையாவே எடுத்துக்கோங்க. இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து பார்லி ரைஸ் கஞ்சி தான் பண்ணியிருந்தேன். ரெசிபி சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. உங்களுக்கு ரெசிபி வேணால் பார்லி கஞ்சின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் ஃபைபர் நிறையாவே இருக்குது. ஈவினிங் டைம் டீ காஃபி கிரேவிங்ஸ் இருக்குது, என்னால் டீ காஃபிலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா ஸ்கிப் பண்ண வேணாம். ஆனால் அதை வந்து ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு தேன் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு திருப்பி இந்த டீ காஃபிலாம் குடிக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். ஸோ நம்ம இந்த டீ காஃபி எதையுமே நம்ம லைஃப்பில் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே சாப்பிட்டு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணுறோம். ஆனால் அதை கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். இன்றைக்கி ஈவினிங் டைமில் என் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தேன். ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு செவ்வாழைப்பழம் வச்சு பண்ணுறது. உங்களுக்கு ரெசிபி வேணுன்னா கிட்ஸு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நீங்கள் வெறும் ரெசிபின்னு மட்டும் சொன்னீங்கன்னா வீடியோஸில் நான் ஒரு 2-3 ரெசிபி சொல்கிறேன். நீங்கள் எந்த ரெசிபி கேட்குறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ என்ன ரெசிபி வேணும்னு அது பேரை மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சம்மர் லீவ்லாம் வரப்போது குழந்தைங்களுக்கு பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுத்து அவங்களையும் ரொம்ப இது பண்ண விடாமல் நீங்கள் வீட்டில் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள். அவங்களும் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஈவினிங் டைமில் வாக்கிங் போகிறது தான். எப்போவுமே நான் சொல்கிறது 5000லேருந்து 10,000 ஸ்டெப்ஸ் வரையுமே வாக் பண்ணுங்கள். உங்களால் முடியலைனாலும் ஒரு 5000 ஸ்டெப்ஸ் அது கண்டிப்பாக வாக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சிஸ்டர் வாக் பண்ணுவீங்கன்னு எல்லாருமே கேட்குறீங்க. நான் 5000 ஸ்டெப்ஸ் தான் பண்ணுவேன், என்னால் அதுக்கு மேலே பண்ணவே முடியாது. ஸோ ஆனால் 5000க்கு மேலே பண்ணுறது இன்னுமே ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே வாக் பண்ணுங்கள். நைட்டு டின்னர் மட்டும் ஏர்லியராகவே எடுத்துக்கோங்க. 7 to 8 o'clock எடுத்துக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து ரொம்ப வேகமாக சாப்பிடாமல் கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிடுங்க. உங்களுக்கு அது நல்ல வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இன்றைக்கி என்னுடைய நைட்டு டின்னர் வந்து ஒரு முட்டை போட்ட ப்ரெட் எடுத்துக்கிட்டு, இதில் பால் இருக்குது, முட்டை இருக்குது, ப்ரெட் எடுத்துகிட்டு ஃபைபருக்காக ஆரஞ்சு எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு கிளாஸ் மோர் எடுத்து என்னுடைய நைட்டு டின்னர் சூப்பராக சாப்பிட்டேன். இந்த மாதிரி டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இந்த வெயிட் வந்து நெக்ஸ்ட்டு ஏறாமல் நம்ம பார்த்துக்கவே முடியும். எல்லாத்தையும் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வெயிட் ஏற தான் செய்யும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.